Hi students, welcome to IK Engineering Academy. இன்னைக்கு நம்ம AE மெக்கானிக்கல் டெஸ்ட் சீரிஸ்ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்ப்போம். இன்னைக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல என்னென்ன மாதிரி क्वेश्चंस கேட்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்து ஆல்ரெடி TNPsc கேட்ட क्वेश्चंस ப்ளஸ் கேட்ல கேட்ட क्वेश्चंस எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் now. Question number 1. The bar of 30 mm diameter is subjected to a pull of 60 kN. அவங்க ஒரு பார் கொடுத்துருக்காங்க, அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ புல் கொடுக்குறாங்க, எவ்வளோ லோடுன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை ஃபுல்லாக படித்து டைம் வேஸ்ட் பண்ணதுக்குள்ள டேரெக்டாக அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் பார்ப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபுல் லோடு கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் T கொடுத்துருக்காங்க, வேறு மெஷர்டு எக்ஸ்டென்ஷன் கேஜ் measured gauge length L கொடுத்துட்டாங்க and extension and change in length கொடுத்துட்டாங்க delta L and change in diameter delta T. Okay, என்ன Poisson ratio ஃபார்முலா என்னன்னா lateral strain divided by longitudinal strain. ஓகேங்களா, ரெண்டையும் போட்டா வந்துடும். நம்ம தெரியாதனமா lateral strainங்கிறத change in length சேஞ்ச் இன் டயாமீட்டர் இப்படி போட்டு ஸ்ட்ரெயின் போட்டோம்னா அவசரப்பட்டு தப்பாக போயிடுவாங்க. கொடுத்துருக்கிறது சேஞ்சிங் லென்த்து, சேஞ்சிங் டயாமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேஷியோ ஆஃப் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டு த லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். நல்லா கவனிங்க. லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின்னா என்ன, சேஞ்சிங் லென்த் டு த ஒரிஜினல். ஸோ சேஞ்சிங் லென்த் என்ன 0.09. ஓகே, அடுத்தது அதில் போட்டோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிடும். அடுத்து லேட்ரல் ஸ்ட்ரெயின் சேஞ்சிங் டயாமீட்டர் டு த ஒரிஜினல் டயாமீட்டர். நாங்கள் எழுதிக்கிறோம். change in length to original length, change in diameter to original diameter. ஸோ நம்ம போட்டோம்னா ரெண்டு பக்கம் வேல்யூ கிடைக்கும். அது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஓகேங்களா, டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். இது டிஎன்பிசியில் கேட்கும். அடுத்த கேள்வி, ஃபேக்டிக் லைஃப் ஆஃப் எ பார்ட் கேன் பி இம்ப்ரூவ்டு பை என்ன, அடிக்கடி பல காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ஷார்ட் பீரியட். ஜென்ரலாக ஷார்ட் பண்ணிங்கன்னா என்ன, ஃபேட்டிக்னா என்னன்னு சொல்லுவேன். ஃபேட்டிக்னா ஒன்றும் இல்லை, ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ். திரும்ப ஒரு பொருள் மேலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டே இருந்தால் அந்த பொருள் வந்து சீக்கிரமே உடஞ்சிடும். இப்போ ஒன்று வேணால் ஜென்ரலாக ஒரு பொருள் எப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்றது பார்ப்போங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஒரு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்றது இப்படி இருக்கும், அயனுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா, மைல்டு இது ஈல்டு பாயிண்டில் சிக்மா ஒய். ஓகே, நான் ஒரு லோடு கொடுக்குறேன். ஒரு குறிப்பிட்ட லோடை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா, அதோட பிளாஸ்டிக் ஈல்டு பாயிண்ட்டை டச் பண்ணோன்னே அது என்ன ஆகும், பர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆகும். அல்டிமேட் பாயிண்ட் வந்தோடனே என்ன ஆகும், அதில் நெக்கிங் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகும். இதுதான் ஜென்ரலாக ஒரு கண்டிஷன். இப்போ நான் இந்த கண்டிஷன்லேயே போகல. நான் வந்து இப்படி என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது, நான் இப்படியே வளைச்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு. நான் கொடுக்குற லோடு சிக்மா ஒய் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சிக்மா ஒய்க்கு கீழே சர்டன் லிமிட் அந்த அளவுக்கு நான் கொடுத்தாலே போதும். ரிப்பீட்டடாக நான் திரும்ப கொடுக்குறப்ப இது ஃபெயில் ஆகும். அந்த கண்டிஷன் கிட்ட தான் ஃபெர்டைல். ஓகேங்களா, the repeated stress over a long period of time, ஓகேங்களா, reduces the strength of the beam whatever. ஓகே, அதுதான் இது எப்படி இனிஷியேட் ஆகும்னா, ரொம்ப மைக்ரோ மெக்கானிக்கல் போகிறதுல ஞாபகம் வச்சுங்க. இதான் ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் அது மேலே சின்ன ஒரு கிராக் இருந்துச்சுன்னு வைக்கிறேன். இந்த திரும்ப கொடுக்க அந்த கிராக் ப்ராபகேட் ஆகிட்டே இருக்கும். டைம் ஆகாதுன்னா 10 சைக்கிள் 100 சைக்கிள் 1,00,000 சைக்கிள் ப்ராபகேட் ஆகிட்டே இருந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன். இப்போ ஷார்ட் பீரிங் அப்படின்னா என்னன்னா, சின்ன பால்ஸ் எல்லாம் எடுத்து அது மேலே வச்சு அடிப்பாங்க. கம்ப்ரெஸ் பண்ணி சர்ஃபேஸில் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இரும்புன்னு வச்சுக்கோங்க, கையில் ஒரு பால் வச்சு இப்படி அடிக்கிறப்ப என்ன ஆகும், இவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகுமா. அப்போ அந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அப்போ மேலே கிராக் இனிஷியேஷன் அது குறையும். ஸோ ஃபேக்டிக் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட் பீரிங் இஸ் த பெஸ்ட். மற்ற மூணு ஓகே தான், பட் ஷார்ட் பீரிங் அளவுக்கு வராது. மற்ற மூணு என்னன்னா அந்த கிராக்கை வராமல் தடுக்குமே ஒழிய, கம்ப்ரெசிவ் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெசிவ் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுறது, கிராக் இனிஷியேஷனையே ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு இந்த மூணோட கொஞ்சம் கம்பேர் பண்ணுறப்ப என்ன. சரி, அடுத்த கொஸ்டின்.
Compressibility is the reciprocal of what? Bulk modulus. Compressibility அப்படிங்கிறது 1/k. ஓகேங்களா? இது ஜெனரல் ஃபார்முலா தான். சரி, கேக்கு என்ன ஃபார்முலா? பல்க் மாடுலஸ் சப்போஸ் இன்னொரு டைம் கேட்டாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர் டு த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரென்த். கே கேட்டாங்கன்னா இது ஓகேங்களா? கம்ப்ரெசிபிலிட்டியும் பல்க் மாடுலஸும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல். அடுத்த கேள்வி, if the radius of the wire is stretched by a load is doubled. ஒரு இது வயர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு லோடு கொடுக்குறாங்க. ஒருவேளை இதோட ரேடியஸ் டபுள் ஆச்சு அப்படின்னா அதோட என்ன கேட்டுருக்காங்க, அதோட யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ எப்படி மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அவசரப்பட்டு ஃபார்முலா சைடு போயிடாதீங்க. சில நம்ம ஃபார்முலாவில் போயிட்டு இஏ லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டுட்டு போயிட்டு ஆரோட வேல்யூ 2 டைம்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அது மேலே என்ன 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கீழே என்ன கம்மியாகும், அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக வரும். ஈங்கிறது அதாவது யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, அது மாறவே மாறாது. ஓகேங்களா? மைல்டு ஸ்பீடுக்கு இதோட வேல்யூ என்னன்னா அது மாறவே 2.1 × 10⁵ Nm². இது மாதிரி ஒரு கேஸ்டியான் கூட இருக்குது, இது மாதிரி அலுமினியத்துக்கு இருக்குது. அது மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி, அது அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த மெட்டீரியல்னால் இதுதான். ஓகேங்களா? வேறு மற்றபடி எதுவுமே மாறாது. அது அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஈ வந்து மற்ற எது வேணாலும் மாறலாம், இது மாறாது. What is the shape of the shear stress distribution across a rectangular cross section beam? Okay. So rectangular cross section beam க்கு shear stress distribution எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. Shear stress distribution for rectangular க்கு parabolic தான். நான் வாட்சுங்க. இது ரிப்பீட்டட் क्वेश्चन. இதோட மேக்ஸிமம் வேல்யூ எங்க இருக்குன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்ல தான் என்ன அந்த shear stress distribution மேக்ஸிமமா இருக்கும். டாப் அண்ட் பாட்டத்தில் அது மினிமம், அதாவது 0 இருக்கும். இதோட வேல்யூ வந்து கேட்டாங்கன்னா கேட்க சான்ஸ் இருக்கு. 3/2 ஆஃப் அவரேஜ் shear stress. ஓகேங்களா? அவரேஜ் shear stress விட 1.5 டைம்ஸ் அதிகமாக மேக்ஸிமம் shear stress. சரிப்பா. இப்போ சர்க்குலர்னு கேட்டால் என்ன பண்ணுறது? சர்க்குலர்னு கேட்டாலும் பரபலாக்ஸ் மாறப்போகிறது இல்லை shear stress. வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன வரும்னா 4/3 tau max = 4/3 ஆஃப் tau average. ஓகேங்களா? வேல்யூஸ் மாறும், பட் ஷேப் வந்து எதுவுமே மாறும். ஸோ நான் ஏன் சர்க்குலர்னு சொல்கிறேன்னா அதுக்கும் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறப்ப அது ரிலவெண்ட்டாக இன்னும் என்னென்னலாம் கேட்க சான்ஸ் இருக்கோ அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம். A cantilever of length carries a uniformly distributed load. Okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு கேண்டிலிவர் பீம் கொடுத்துருக்காங்க, அதில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இருக்குது. கேண்டிலிவர் பீமு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஓகே, எடுத்து போட்டோம். என்ன கேட்குறாங்க? டவுன்லோட் டிஃப்ளெக்ஷன். ஓகே, ΔL ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. டைரக்ட் ஃபார்முலா. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா கேட்டாங்கன்னா WL³ divided by 8EI. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. UDLன்னு கொடுக்குறப்ப WL³ divided by 8EI. இதே இது கேண்டிலிவர் பீமில் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா இங்கே ΔL = WL³ by 3EI. ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. எப்படி அதாவது நம்ம ஃபார்முலாவை எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஓகேங்களா? பாயிண்ட் லோடுன்னு கொடுத்தாங்கன்னா ஃப்ரீ அண்ட் இது அந்த ஃபார்முலா, யூடிஎல்னு கொடுத்தா இந்த ஃபார்முலா. அப்போ நம்ம ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. இது வந்து வேற இருக்கு. இப்போ இது ரெண்டு எதுக்கு கவனிங்க. இந்த ஃபார்முலா WL³ 48Eங்கிறது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் மிட் சென்டரில் ஒரு லோட் ஆக்ட் ஆனால் அதோட ரிஃப்ளெக்ஷன் பண்ணலாம்.
இவங்க வந்து எதுக்குன்னா இதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஃபார்ம்னா டெல்டா எல் நல்லா கவனிங்க. நீங்கள் 4மே படிச்சுட்டு போயிருந்தாலும் எதுக்கு எதுன்னு உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியலன்னா 4மே அவங்களுக்கு ஆன்சராக தெரியும். ஏதாவது ஒன்று போட்டு தப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ படிங்க, நீங்களே சரி இதுக்கு இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா எதுக்கு எது வருங்கிறத நல்லா மைண்ட் வச்சு. சரி, அடுத்த கேள்வி. In case of simply supported beam, if the same load instead of being concentrated at center is distributed uniformly throughout the length, then the deflection of the center will get reduced. நல்ல கேள்வி, நல்லா கவனிங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு simply supported beamல ஒரு பாயிண்ட் லோட அப்படியே அந்த வேல்யூ மாறாம யூடிஎல்ல மாத்திரம் அப்படிங்கிறப்ப வரக்கூடிய இந்த டெல்டா எல்ல எவ்வளவு வேரியேஷன் இருக்கு, அதாவது குறையும், எவ்வளவு குறையும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இதோட ஃபார்முலா ரெண்டோட ஃபார்முலாவையும் கண்டுபிடிக்கும்போது அது ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சி அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தா போயிடும். ஒன்றும் இல்லைப்பா, 100 ரூபா, இப்போ ஒருத்தர் 100 ரூபாயிலேருந்து 77 மாறுது அப்படின்னா எவ்வளோ லாஸ் அப்படின்னு எவ்வளோ லாஸ்ன்னு சொல்லுவீங்க? 33 ரூபா, சாரி 23 ரூபா லாஸ். அது மாதிரி தான் கேட்குறாங்க, வேற ஒன்றும். டேரெக்டாக ஃபார்முலா பாருங்கள். சென்ட்ரல் லோட் டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா, யூடிஎல் டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா. என்ன பண்ணுறது, ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும். இது டிவைட் பை இது, அதோட டிவைட் பண்ணோம்னா இதெல்லாமே காமன் டேர்மு, இதெல்லாம் அடிபட்டுரும். இஐ காமன் டேர்ம் அடிபட்டுரும். என்ன 5/384 டிவைடட் பை 1/48 இருக்கும். 48 இதால் அடித்தோம்னா எத்தனை 8 வார்த்தை எடுக்கலாம். ஸோ 5/8 ரேஷியோ வந்து 5/8 இருக்கும். அதாவது 100ன்றது